நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொல்லி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதில் 2 விதமான காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். முதலாவதாக விடாய்த்த ஆத்மா என்றும், இரண்டாவதாக தொய்ந்த எல்லா ஆத்மா என்றும் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாய் பார்க்கிற பொழுது, நான் சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன், நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் யாராம்? அவர் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். பூரணமாய் மாத்திரமல்ல, சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனாம். சம்பூரணம், பூரணம், சம்பூரணம், பரிபூரணம் என்கிறதான வார்த்தைகள் பூரணத்தினுடைய, அதாவது தொடர்ச்சியாய் அதனுடைய மேன்மையை காட்டுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பூரணமாய் கொடுக்கிறது என்கிறதே முழுமையான ஒன்று. அதிலும் பரிபூரணம் என்கிறது என்னதாம்? நிரம்பக்கூடியது. இன்னும் சம்பூரணம் என்று சொன்னால் அதையும் விட அதிகமாய் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் தானே நான் விடாய்த்த ஆத்மாவை என்ன பண்ணுவேன்? சம்பூரணம் அடைய பண்ணுவேன், தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த 2 காரியமும் யாரிடத்தில் இருக்கிறது? நம்மிடத்தில் தான் இருக்குது. என்ன இருக்கிறது? விடாய்த்த ஆத்மாவும் தொய்ந்த ஆத்மாவும். ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த விடாய்த்தல் என்று சொல்கிறதான காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக இந்த வெயில் காலங்களில் அந்த விடாய்ப்பு என்கிறதான காரியத்தை என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம நன்றாய் புரிந்து கொள்வோம். என்னென்று சொன்னால், எத்தனை தண்ணி நம்ம குடிச்சிட்டு போனாலும், கையில் என்ன பண்ணுவோம்? தண்ணீர் கொண்டு போனாலும் அது அதிகமான தாகத்தை ஏற்படுத்துகிறது மாத்திரமல்லாது, தாகத்திற்கு மேல் ஒன்று இருக்கும் பாருங்க, பயங்கர தாகம் இருக்கும். அந்த தண்ணி, ஒரு பாட்டில் தண்ணியை குடித்தா கூட என்ன பண்ணாது? அது போதாது. அப்படி குடித்து கொண்டே இருப்போம். அவ்வளோ ஒரு தாகம் ஏற்படும் பாருங்க. அதற்கு பெயர் தான் என்னது? விடாய்த்தல் என்று சொல்லி அர்த்தம். ஸ்தோத்திரம். அப்படி விடாய்த்ததான ஆத்மாவையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம்? சம்பூரணம் அடைய செய்ய போகிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விடாய்த்ததான நிலைமைகள் நமக்குள் அநேகம் நேரம் வருகிறது தான். ஸ்தோத்திரம். நாம் எதிரிட்ட காரியங்கள், ஒருவேளை நாம் நினைத்த காரியங்கள், ஒருவேளை நமக்கு நடக்கும் என்று சொல்லி நினைத்திருந்த காரியம் ஒருவேளை நமக்கு நடக்கலை, ஒருவேளை அது நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், ஒருவேளை கொஞ்சம் என்ன ஆகிடும்? சோர்வாகிவிடும். அந்த சோர்வினுடைய உச்சம், அதாவது ஏமாற்றத்தினுடைய உச்சம் சோர்வாக மாறிவிடுகிறது. அந்த சோர்ந்து போன உள்ளத்தையும் சோர்ந்து போன இருதயத்தையும் கர்த்தர் இந்த நாளில் என்ன செய்ய போகிறாராம்? சம்பூரணம் அடைய செய்ய போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய நம்ம எதிர்பார்த்துருக்குறோம்ல, நிறைய காரியம், இதெல்லாம் எனக்கு நடக்கணும், இதெல்லாம் செய்யப்படணும். சிலர் இடத்துல பேசுகிற பொழுது சோர்ந்து போன நிலைமையிலே அவர்களுடைய வார்த்தைகள் புறப்படுவதை காண முடிகிறது. ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவ கரம், தேவ ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிறது என்னவென்றால், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவரும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் அப்படிப்பட்டதான காரியத்தை தான் நமக்கு செய்ய போகிறார். எத்தனை காரியங்களை நாம் எதிர்பார்த்திருந்தோம், எத்தனை காரியங்கள் நாம் எதிர்பார்த்தவைகள் இன்னும் நடக்கவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறோமோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த மாதத்தில் என்ன செய்ய போறாங்களா? நமக்கு பூரணமாய் அல்ல, சம்பூரணமாய் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொய்ந்து போன நிலைமைகள். ஸ்தோத்திரம். தொய்ந்து போன என்று சொன்னால் ஆங்கில வேதாகத்திலே சாரோஃபுல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அதிகமான பாரம், அதிகமான வேதனை. ஸ்தோத்திரம். அதிகமான கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள் என்று சொல்லப்படுகிற, நம்மை வேதனைப்படுத்துகிறதான, நம்மை குறைவுபடுத்துகிற, நம்மை தொய்வுக்குள் கொண்டு போகிறதான காரியத்தை தான் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்டதான தொய்ந்து போன ஆத்மாவையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம்? நிரப்ப போகிறாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சம்பூரணத்தையும் நிரப்புதலையும் நாம் இந்த நாளிலே காணப்போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நான் உலக பிரகாரமான காரியங்களினால் மாத்திரம் ஆண்டவரனை நிரப்பணும் 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 அப்படி என்று சொல்லி அல்ல. இந்த உலகத்தின் காரியங்களை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பாங்க. ஆனால் வசனம் சொல்கிறது, முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படுமா?
கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சம்பூரணமாய் கொடுப்பார். நிரம்பி வழியும்படியான அனுபவம் தான். ஆண்டவருடைய கருத்தில் வருகிற பொழுது, தேவ சமூகத்தில் நாம் கேட்கிற பொழுது அவைகள் எல்லாம் எப்படி கிடைக்குமா? நிறைவாய் கிடைக்கும். நிறைவாய் கிடைக்கும். அதாவது நிரம்பி வழிகிற வண்ணமாய் தான் கர்த்தர் கொடுப்பாராம். ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கித்து கொண்டிருந்தார் ஒரு மலையில் போய். அப்போ எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? 3 நாட்கள் இரவும் பகலும் அவங்க என்ன பண்ணாங்க? அவருடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ சீஷர்களிடத்தில் சொன்னார், இவர்களுக்கு என்ன பண்ணுங்க, 3 நாளாக இருக்கிறாங்க, சோர்ந்து போவாங்க, இவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஆகாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது அவங்க யார்கிட்ட என்ன இல்லை? ஆகாரம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க, இவங்களுக்கு 200 பணத்துக்கு போய் என்ன பண்ண முடியாது? வாங்கி கொண்டு வந்தாலும் இத்தனை பெரிய கூட்டத்துக்கு என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. ஏனென்றால் அதில் பார்க்குறோம், புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் என்று சொல்லி. அப்போ எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. அத்தனை பேருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் பணத்தை வச்சு என்ன செய்ய முடியாது? ஆகாரம் கொள்ள முடியாது. இது இவர்களுக்கு போதுமானதாக இராது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு நீங்களே என்ன பண்ணுங்க? ஆகாரம் கொடுங்கள். அங்கிருந்து தான் ஒரு சிறுவனிடத்தில் என்ன இருந்ததாம்? 5 அப்பமும் 2 மீனும் தான் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணாங்களாம்? ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய கரத்திலே அவைகள் கொடுக்கப்பட்டது. இந்த சிறுவனிடத்தில் இருந்த பொழுது அந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்தது? ஆண்டவராக இயேசுவின் கரத்திலே கொடுக்கப்பட்ட பொழுது அவர் அதை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்து கொடுத்து என்ன பண்ணுங்க? ஜனங்களுக்கெல்லாம் கொடுங்க. அவங்களெல்லாம் உட்கார வச்சாங்க. அவங்களுக்கு எல்லாரும் ஆகாரம் கொடுத்தாங்க. எல்லாரும் என்ன செய்தார்களாம்? திருப்தியாய் சாப்பிட்டார்கள். எல்லாரும் சாப்பிட்டது போக மீதியானவைகளையும் எடுத்தார்களாம். ஸ்தோத்திரம். 5000 புருஷர்கள். அது இல்லாமல் எத்தனை பேர் இருந்தாங்களாம்? அவர்களுடைய மனைவிகள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாய் 5000 பேருக்கு மேலானவர்கள் தான் சாப்பிட்டார்கள். அத்தனை பேரும் சாப்பிட்ட மீதியானவைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்களாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவாதி தேவன் அப்படி செய்கிறவர் தான். ஸ்தோத்திரம். நாம் தொய்ந்து போன நிலைமையும் இதே போல விடாய்த்து போன ஆத்மாவாகவும் நாம் காணப்பட்டு இருப்போம் என்று சொன்னான். இந்த நாளை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது, விடாய்த்த நிலைமையில் இருக்கிறேன் ஆண்டவரே, தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிறேன், சோர்வான நிலைமையில் இருக்கிறேன், ஒருவேளை பல காரியங்களை என்னை சோர்வுக்குள்ளாக்குகிறது. இந்த நாளில் ஒருவேளை அப்படிப்பட்ட சிந்தை, அப்படிப்பட்ட எண்ணம், அப்படிப்பட்ட சில அனுபவங்களினூடாய் நாம் கடந்து வந்திருந்தாலும் இந்த நாளில் தானே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உங்களை சம்பூர்ணமடைய பண்ணுவேன், நான் உங்கள் ஆத்துமாவை நிரம்பச் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த உலக பிரகாரமான நன்மைகள் மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய காரியங்கள், ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய உள்ளம் ஏங்குகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மேன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் நன்மைகள் எல்லாம் நம்மை தேடி தானாய் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ண மாட்டாராம்? குறைவை அனுமதிக்கிறதில்லை. ஸ்தோத்திரம். குறைவாய் காணப்பட்டிருந்தாலும் குறைவுகளின் ஊடாக கூட ஆண்டவர் என்ன செய்வாங்க? நன்மைகளை கொடுத்து, நிறைவை கொடுத்து, நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை தான் கர்த்தர் நமக்குள் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமே. அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை சம்பூர்ணம் அடைய பண்ண போகிறேன், உங்களை நிரப்ப போகிறேன்னு சொல்கிறாங்களே, நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். தாவீது சொல்கிறேன், பாத்திரம் என்ன பண்ணுக்குதாம்? நிரம்பி வழிகிறது. அதுதான் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனுடைய, ஒரு சகோதரியினுடைய, ஒரு சகோதரனுடைய அனுபவமாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய காரியங்களிலும் என்ன செய்திருக்க வேண்டும்? நம்முடைய ஆத்மா நிரம்பி வழியணும். ஸ்தோத்திரம். பாத்திரம் நிரம்பி வழியணும். உலக பிரகாரமான நன்மைகளையும் கர்த்தர் இது நிமித்தமாய் நிரம்ப செய்வார். கர்த்தருக்கே மகிமை. அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய தேவன் வசனம் சொல்கிறது, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தை தான். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். வார்த்தைகள் கேட்கும் பொழுது காதுக்கு எவ்வளோ இனிமையா, மனதுக்கு ரொம்ப நம்ம என்ன பண்ணுகிறது? பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதாம்? வசனங்கள்
நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறதா. ஸ்தோத்திரம். வசனத்தில் பார்க்குற பிரகாரமாய் பாருங்க, கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு, நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலம், அதான் விடாய்த்து போன காலம், விடாய்த்து போன ஆத்துமா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆத்துமாவை ஆண்டவர் என்ன செய்கிறார், திருப்திப்படுத்துகிறாராம். உன் எலும்புகளை எல்லாம் நினம் உள்ளதாக்குவாராம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், மகா வறட்சியான சூழ்நிலை. வறட்சி என்கிற பொழுது நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது நமக்கு இருக்கிற பணம் பற்றாக்குறை, ஒருவேளை நம்முடைய தேவைகள், நம்முடைய குறைவுகள், இது மாத்திரம்தான் என்னது வறட்சி என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த நாட்களில் எத்தனை காரியங்கள் நம்ம வறட்சி உடையவர்களாக இருக்கிறோம், எத்தனை காரியங்கள் நாம் குறைவுபட்டு இருக்கிறோம், எத்தனை காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலும் ஆண்டவரை கிட்டி சேர்கிறதிலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறதான விஷயங்களிலும் ஜெபிக்கிறதிலும் வேதம் வாசிக்கிற எத்தனை காரியங்கள் நாம் வறட்சி உடையவர்களாக இருக்கிறோம். அந்த வறட்சி எல்லாம் ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மிடத்திலிருந்து மாற்றி போட்டு அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம், திருப்திப்படுத்த போகிறார். சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் என்ன செய்கிறார் பாருங்க, அவர் வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறாராம். ஸ்தோத்திரம். ஆனப்படினால இந்த திருப்தி நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக, அந்த வசனத்தினுடைய ஆரம்பம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்று சொல்லி. நித்தம் என்றால் அனுதினமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். நாம் என்ன செய்வோம் தெரியுமா, நாம் எல்லாவற்றும் நடந்து முடிந்து நம்மால் முடியாத பட்சம் ஒன்று வருவாருங்க, அப்போ தான் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய எந்த காரியமானாலும் முதலாவதாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது கர்த்தரிடத்தில். ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் தாவீது சொல்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை எங்கே கொண்டு போவார், புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி, அவர் என் மேய்ப்பர் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் தானே கர்த்தர் நம்மை சம்பூர்ணம் அடைய செய்ய போகிறார். பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆவிக்குரிய காரியத்தில் அந்த ஆசீர்வாதம் வேண்டும். ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாக நமக்கு என்னென்ன காரியம், தேவைகள், நன்மைகள், இதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்களா, நம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, நம்மை அறிந்து வைத்திருக்கிறாங்க. நம்முடைய தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறார். இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஆனப்படினாலே நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்துமாவினுடைய நிலைமை என்னவா இருக்கிறது? ஸ்தோத்திரம். வசனம் சொல்கிறது, நம்முடைய ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லது அல்ல என்று சொல்லி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்துமாவை குறித்ததான காரியம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம், ஆனால் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி வசனம் கேட்கிறது. ஆனபடினால நம்முடைய ஆத்துமாவை குறித்ததான பாரமும் அக்கறையும் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனத்தில் பார்க்குறோம், ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும், வாழ்ந்து சுகமாயிரு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆத்துமா வாழ்கிறதா? ஸ்தோத்திரம். ஆமீன். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்துமா ஒரு நாளும் வாழாமல், அதாவது நம்முடைய ஆத்துமாவில் வாழ்வு இருக்கணும், பிழைப்பு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பாவம் செய்கிற ஆத்துமா என்ன பண்ணுமா, சாகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனப்படினால இந்த ஆத்துமாவை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மரணத்திற்குள் கொண்டு போய் விடாமல் இந்த ஆத்துமாவை வாழ வைக்கணும். ஏன் தெரியுமா, ஆவிய ஆண்டவர் வருகிற பொழுது நம்ம எல்லாம் ஆண்டவராக இயேசு வரும் நாளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்துருக்கிறோம். அப்படி தானே? வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும், நாமும் ஆயத்தப்படணும். நம்மோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தையும் என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். நம்ம ஆயத்தமாக இருக்கணும், எப்பவும் ரெடியாக இருக்கணும். அந்த 5 கன்னிகைகளை போல எப்பொழுதும் என்ன பண்ணணும், அலர்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன செய்வாங்க, கர்த்தர் எப்பொழுது ஆவியானவர், அந்த இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருகிறார் என்கிற காரியம் நமக்கு தெரியாது. அவர் திருடன் வருகிற விதமாய் வருவேன் என்று சொல்கிறார். அப்பொழுது நம்மெல்லாம் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, கரைதிரை அற்றதாய் மாசற்றதாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம்
கடைசி சில வசனங்களே சொல்லப்படுகிறது. அவருடைய வருகையின் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ன பண்ண வேண்டுமாம்? காக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். கரைதிரை அற்றதாய், மாசற்றதாய் அது காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியினால கர்த்தர் நம்ம என்ன செய்ய போறாங்க? மகா வறட்சியான காலங்களில் நம் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவாங்க. நம்ம திருப்தி படுத்த வேண்டும். பாருங்க, நம்முடைய தோல்விகள், நம்முடைய சோர்வுகள், நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ணிடக்கூடாது? வறட்சிக்கு நேராய் கொண்டு போய் விடக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்மா என்ன பண்ண இருக்க வேண்டுமாம்? திருப்திப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து கடந்து போகலாம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் அவர் காற்றடிக்கும் பொழுது ஒதுங்கி வருகிற, அதாவது பெரும் வெள்ளம், அதாவது காற்று புயலை போல நமக்கு எதிராக வருகிற பொழுது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறாராம்? அதற்கு ஒதுங்கி நிற்கிற இடமாய் கர்த்தர் நமக்கு இருக்கிறாராம். நம்மை பாதுகாக்கும்படியாக இருக்கிறார். பெருவெள்ளத்துக்கு புகலிடமாய் இருக்கிறாராம். இப்போ மெட்ராஸில் பெரிய பெருவெள்ளம் வந்துச்சுல்ல, மழையினால, தூத்துக்குடியில் வந்துச்சுல்ல, அப்போல்லாம் என்ன பண்ணாங்க? ஜனங்கள் தங்குவதற்கு, எவ்வளோ பெரிய பணக்காரர்கள் வசதி உடையவங்களாக இருந்தாலும் தாங்கள் தங்குவதற்கு என்ன பண்ணாங்க? ஒரு இடத்தை தேடினார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? பெருவெள்ளத்துக்கு புகலிடமாய் இருக்கிறாராம். ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாக இருக்கிறாராம். நீர்க்கால் என்று சொன்னால் தண்ணீர் பாய்ந்து கொண்டு இருக்கிற ஒரு இடமாக, வறண்ட நிலத்துக்கு அவர் அப்படியாய் காணப்படுகிறார். விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனபடினால நமக்கு தேவன் எப்படி காணப்படுகிறாராம்? விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலை போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து கர்த்தர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, இது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. விடாய்த்த ஆத்மாவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாங்க? நிரப்ப போகிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாத்திரை நான் நிரப்பப்பட போகிறேன், சம்பூர்ணம் அடைய போகிறேன்னு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாட்களில் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க போகிறாங்க. எதிர்பார்ப்போம், நல்ல ஜெபிப்போம். ஒருவேளை தோய்ந்து போயிருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம். எனக்கு சோர்வும் தொய்வும் மனுஷனுக்கு வர்றது இயல்புதான்ல. எலியா கூட அன்னைக்கு போய் என்ன பண்ணார்? போது ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, எவ்வளோ பெரிய காரியத்தை செய்தார். 850 பேருக்கு முன்பாக நின்று ஒரு பெரிய சவாலை செய்ததான அந்த ஒரு தேவ மனுஷனுக்குள் கூட ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு? சோர்வு வந்துருச்சு. ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ பெரிய ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவருடைய வாழ்க்கையில் சாவை விரும்பினார்கள். போது ஆண்டவரை, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, நான் என் பிதாக்களை பார்க்கல, யார் இல்லை, நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர்கிட்டே போய் கேட்குறாங்க. மோசே கூட சொல்கிறாரு, ஆண்டவரை என்ன பண்ணுங்க, என் ஜீவனை எடுத்துக்கோங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், என்னை எடுத்துக்கோங்க. இப்படி என்று ஜனங்கள் எதிரிட்டு வருகிற போராட்டங்களை பார்க்கிற பொழுது சோர்வு என்கிறது ஒரு மனுஷனுக்குள் வருகிறது இயல்புதான். ஆனால் தொய்ந்து போன உள்ளத்தையும் விடாய்த்த ஆத்மாவையும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம்? சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறதும் நிரம்ப செய்கிறதுமான காரியத்தை தான் இந்த நாட்களில் செய்ய போகிறார். இந்த வார்த்தைகளை, வசனங்களையும் கர்த்தர் நமக்கு எதனால் இந்த மாதத்திற்கு கர்த்தர் அனுமதித்தாரோ அந்த வார்த்தையின்படியாகவே கர்த்தர் நம்மை நிரம்பி வழிகிறதான அனுபவத்திற்குள்ளாய் கர்த்தர் செய்ய போகிறார். நாம் விசுவாசிப்போம், எதிர்பார்த்திருப்போம். எதிர்பார்த்த பிரகாரமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சகல காரியங்களும் செய்து நிறைவேற்றுவாராக. ஆமேன், ஆமேன்.